நம்மக்கிட்ட வாகனங்கள் இருந்ததுன்னா நம்மளால் நடக்கவே மாட்டோம். அதாவது நமது பல்வேறு தேவைகளுக்காக நம்ம வாகனத்தில் போய் நம்ம எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறோம். டூ வீலரில் போகிறோம், பைக்கில் போகிறோம். நம்மக்கிட்ட அது இல்லைன்னா மட்டும்தான் நம்ம நடக்கவே ஆரம்பிப்போம். நம்மக்கிட்ட வாகனமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நாம் நடப்போம், கண்டிப்பாக நடப்போம். ஆனால் அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம நடக்கவே மாட்டோம். அது அந்த அளவுக்கு நம்மளை பலவீனப்படுத்தும். அதனால் வாகனமே இல்லாத உலகத்தில் வேறு வழியே இல்லாதப்ப மக்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாகனங்கள் மனிதர்களை பலவீனப்படுத்தும். நடக்க விரும்பாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஆசையில், அந்த பலவீனத்தில் நடப்பதற்கு விரும்ப மாட்டாங்க. வாகனங்கள் இருக்கிற வரைக்கும். வாகனங்கள் எப்போ செயலிழக்குதோ, 2040 இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும். அப்போ நமக்கு வாகனங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு பல்வேறு காரணங்கள் ஏற்படும். ஒன்று, எரிபொருள் கிடைக்காமல் போகும். அப்புறம் இந்த தொழிற்சாலை எல்லாமே, பண பரிவர்த்தனை எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகும். அப்படி இருக்கும்போது எல்லா வாகனங்களும் செயலிழந்து அப்படி நிற்கும். ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் அப்படி நிற்கும்போது வேறு வழியே இல்லாமல் மனிதர்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதன் பிறகு ஆரோக்கியம்தான். மனிதர்களுடைய உடம்பில் ஆரோக்கியம் வந்துடும். நோய்கள் எல்லாம் குணமாக ஆரம்பிச்சிடும். இந்த வாகனங்கள் நம்ம நோய்வாய்ப்பட்டதற்கு வாகனங்கள் ஒரு மிக முக்கிய காரணம். வாகனங்கள் வந்ததால் தான் நமக்கு நடக்கிற வழக்கமே இல்லாமல் போச்சு. அதனால தான் உடம்பு உறுதி இல்லை, அழகு இல்லை, ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சு, நோய்கள் விட்டது. வாகனத்தினால நிறைய ஆக்சிடெண்ட் வேறு. அப்படியும் பல பேர் பல லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க. கடந்த 10 வருஷத்தில் மட்டும் 1 கோடி பேர் செத்துருக்காங்க ஆக்சிடெண்ட்னால். மோட்டார் வாகனங்களினால் ஏற்பட்ட விபத்துகளால் 1 கோடி பேர் செத்துருக்காங்க. 1 கோடி பேருக்கு படுகாயமும் உடல் ஊனமும் அடைந்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த வாகனங்களால் உடலுக்கு பயிற்சி இல்லாமல், நடக்காமல், உடலில் உறுதி குறைந்து போய், ஆரோக்கியம் குறைஞ்சி போய், நோய்வாய்ப்பட்டு பல கோடி பேர் செத்துருக்காங்க. அப்போ இந்த வாகனங்களுக்கு நாம் பல கோடி உயிர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை.